ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலேருந்து உங்கள் சாமி. ஓகே நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாண்ட் காலேஜ். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் தான் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷனில் அப்படி என்ன விசேஷம் நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து அவங்க வந்து கேட்குறது எப்படின்னா, அதாவது வந்து அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம வந்து செட் பண்ணி அதில் வந்து கவிதைகள், அதாவது வந்து கவிதைகள் எழுதி ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. அந்த அப்ளிகேஷன் தான் இந்த பிளாண்ட் காலேஜ். இந்த அப்ளிகேஷன் ஒரு அருமையான அப்ளிகேஷன் நண்பர்களே. இந்த அப்ளிகேஷனில் வந்து நான் 2-3 இது செஞ்சு வச்சுருக்கிறேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். நண்பர்களே, இந்த பாருங்கள், இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நஜீர். ஓகே, இவர் ஃபோட்டோ வச்சு நான் அழகாக வந்து நான் எப்படி கவிதை எழுதி வச்சுக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நான் 2-3 ஃபோட்டோ செஞ்சு வச்சுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போங்க நண்பர்களே. ப்ளே ஸ்டோர் போய் பாருங்கள், இந்த பிளாண்ட் காலேஜ் ஃப்ரீன்னு இருக்கும். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே. ஓகே, இதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபோட்டோ வச்சு அழகாக நம்ம வந்து எப்படி கவிதை எழுதுது அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவான முறையில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நான் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிற பாருங்க. உள்ளே போனோடனே நண்பர்களே, அதாவது உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து மேலே பாருங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். அந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஓப்பன் ஆயிடும். இதே மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல உள்ள ஆப்ஷன் போங்க. ஓகே, முதல்ல உள்ள ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒயிட்டில் தான் கிடைக்கும். ஒயிட்டில் கிடச்சிச்சின்னா இதில் பாருங்கள் நம்மளே, கீழே பாருங்கள் ஏடிடின்ட்டு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ டச் பண்ணுங்கள். ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி வரும். நீங்கள் இந்த கேலரிக்குள்ளே போங்க நண்பர்களே. உள்ளே போய்ட்டு இப்போ வந்து நான் சும்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு நான் உங்களுக்கு டெமோவுக்கு மட்டும் நான் காமிச்சு கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ செட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபோட்டோ டச் பண்ணுற பாருங்க. டச் பண்ணிவிட்டு இதை ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே ரைட் கேட்கும். அந்த ரைட்டை டச் பண்ணுங்கள். இந்த ரைட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கீழே பாருங்கள், கீழே வந்துடும். ஓகே, கீழே வந்தோடனே அதே மாதிரி நீங்கள் மேலே பாருங்கள் ஏடிடி ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இங்கே வந்துடும். ஓகே, இங்கே வந்தோடனே நம்மளே அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் பெருசாக வைக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்படி கைட்டு டச் பண்ணல அப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நல்லா அழகாக பெருசாகிடும். ஓகே, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி பாருங்கள் நம்மளே, அந்த ஸ்க்ரீனை வந்து லைட்டாக அப்படி டச் பண்ணுங்கள். அப்படி டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த ஏடிடின்னு கேட்கும். ஏடிடின்னு கேட்டுச்சுன்னா இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு மூணாவது பாருங்கள் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இதில் டைப் பண்ண வேண்டியதான். ஓகே, உங்களுக்கு நீங்கள் என்ன கவிதை எழுதணுமோ அந்த கவிதையை நீங்கள் எழுதுங்க. ஏன்னா இப்போ வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே நண்பர்களே, நான் ஆல்ரெடி வந்து எழுதி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கிட்டு நண்பர்களே, இது வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கீழே பாருங்கள் இந்த ஏபிசின்ட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து வேறு கலர் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, வேறு கலரு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஏதாவது ஒரு நல்ல கலர் வைக்கிறேன். ஓகே, நான் பச்சை கலரே வச்சுட்டு மேலே பாருங்கள் நண்பர்களே, செட்டிங்கோட சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்டில் இந்த சிம்பிளை வந்து நீ அப்படி டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் முதல்ல உள்ள இது டச் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்கள் பேக்ரவுண்டு. ஓகே, பச்சைக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம். ஓகே, இந்த ப்ளூ கலரை கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து பாருங்கள் ப்ளூ அண்ட் பச்சையாக மாறும். பச்சையாக மாறிடுச்சுன்னா ஓகே, உங்களுக்கு வந்து மேலே பாருங்கள் இந்த ரைட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரைட்டை வந்து டச் பண்ணுங்கள். ரைட்டை டச் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அழகாக வந்துடும் நம்மளே. சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. என்னடா பெருசாக வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் அந்த ஸ்க்ரீன் அப்படியே லைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் இந்த கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே கையை வச்சு அப்படி லைட்டாக இழுங்க. உங்களுக்கு வந்து சிறுசாகும். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகே நம்மளே. ஓகே, இதில் உங்களுக்கு வந்து கலர் சரியில்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கீழே பாருங்கள் இந்த எடிட்னு இருக்கு பார்த்தீங்களா சென்டரில், இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ மறுபடியும் வேறு கலர் வேணும்னா நீங்கள் வேறு கலர் வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி ரைட்டை கொடுங்க. ரைட்டை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா வேறு கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அழகாக நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் சேவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்துடும். இதே மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல பாருங்கள் சேவ் பண்ணால் நீங்கள் வந்து இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. ஹை குவாலிட்டி வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஷேர். இந்த ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து யாருக்குனாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க வேண்டியதான்.
ஷேர் பண்ணிக்கிற வேண்டியதான். நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை அழகாக வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளே. இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகே. வாட்ஸ்அப்பில் வந்து நான் யாருக்காவது நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். டச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கிற வேண்டியதான் நம்பர்களே. ஓகே நம்பர்களே, இவ்வளோ தான் நம்பர்களே. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் பாருங்கள், செட் வால்பேப்பர். அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து வால்பேப்பராக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே நம்பர்களே. ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர்களே இதில் இன்னொன்று இருக்குது. இன்னொன்று எப்படின்னா, மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு இதில் வந்து மறுபடியும் பாருங்கள், சென்டரில் பாருங்கள், கீழே 18 பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோ பாருங்கள். ஃபோட்டோ